ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா மாபெரும் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி 2025 வின் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. ஒரு வேற லெவலாக இருந்தது. பட் இருந்தாலும் எதிரணிகள், அதாவது ஆஸ்திரேலியாவாகட்டும், நியூசிலாந்து ஆகட்டும், இந்த மாதிரி பல டீம்ஸ் இந்தியாவுக்கு சாதகமாக தான் ஐசிசி இருக்குது. அதனால் இந்தியா பக்கம் தான் அதிகமான சான்சஸ் கொடுக்குறாங்க. அதனால் இந்தியா வந்து ஒன் சைடாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சீட்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சாம்பியன்ஷிப் ட்ராஃபி தொடங்கினதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் தோல்விகளே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக தான் கொஞ்சம் தடுமாறினாங்க. பட் இருந்தாலும் அதுலேயும் வின் பண்ணி ஃபைனலில் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து தான் மோதினாங்க. இந்திய அணி சாம்பியன்ஷிப் ட்ராஃபியும் வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட்டாக ஆஸ்திரேலியா பேட் கமின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து சில செக்யூரிட்டி ப்ராப்ளம்னால போகல. அதனால துபாயில் தான் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவோட மேட்சஸ் மட்டும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீமை பொறுத்த வரைக்கும் வேற வேற ஸ்டேடியத்தில் ப்ளே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால பாகிஸ்தான்லேயே வேற வேற ஸ்டேடியம் இருக்கு. அதே போல இந்தியா மேட்சஸ் அங்கிருந்து அவங்க இங்கே வந்து துபாயில் ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. ஆனால் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் துபாயில் ஒரே கிரவுண்ட்ல தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. துபாயில் மட்டும்தான் ப்ளே பண்றாங்க. அதனால இந்திய அணிக்கு பிச் எல்லாமே சாதகமாக தான் இருக்கும். இது வந்து இந்திய அணிக்கு தான் சாதகமா ஐசிசி பண்றாங்க அப்படிங்கிறத பத்திலாம் சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, இது ஒரு சீட்டிங் அப்படின்னு என்ன சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பர்சனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ப்ளே பண்ண முடியல. என்ன மாதிரி ஷெடியூல், அதாவது எந்த மாதிரி கிரவுண்டில் கொடுக்குறாங்களோ அதில் தான் ப்ளே பண்ணி ஆகணும். இதில் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக, நியூசிலாந்துக்கு சாதகமாக, ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக, சவுத் ஆஃப்ரிக்கா சாதகமாக, இந்த மாதிரி எதுவுமே அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் சம் செக்யூரிட்டி காரணமாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் மற்ற டீம்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்கிறது இது நியாயம் இல்லை. பட் இருந்தாலும் மற்ற டீம்ஸை பொறுத்த வரைக்கும் துபாய் பிச்சை பொறுத்த வரைக்கும் தெரியும் எப்படி இருக்கும்னு. பட் இருந்தாலும் ஒரே பிச்சஸில் ஆடுறது வந்து இந்தியாவுக்கு சாதகம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஆப்போசிட் டீமுக்கும் அந்த பிச்சஸை பற்றி தெரியும், வெல் ப்ராக்டிஸோட வரலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் சொதப்புனாங்க. பட் இருந்தாலும் நல்லா ப்ளே பண்ணாங்க. ஒரு நல்ல விக்டரி. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சீட்டிங்குமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்னால தான் இந்தியன் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே போல ஒரு பெஸ்ட் கோச் கௌதம் கம்பீர் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. அதனால ஒரு நல்லபடியாக தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் எந்த வந்து சீட்டிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேற லெவலா ப்ராக்டிஸ் மூலியமா வின் பண்ணியிருக்காங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஷிப் ட்ராஃபிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான வேலை இருக்கு. ஐபிஎல் 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.